ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு மாங்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. பொடி துண்டுகளாக சின்ன பீஸாக உங்களுக்கு ஏற்ற சைஸில் தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுடுங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை அதில் சேர்த்துக்கோங்க. எல்லா மாங்காய் துண்டுகளையும் அதில் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அதை கிளறி விடுங்க எண்ணெயில். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே செய்யலாம். இதுக்கு கடுகு தூள் வெந்தயத்தூள் தேவைன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நான் இதை செஞ்சுருக்கிறேன். சிம்பிளாக செய்யலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாங்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள் வேறு என்னென்ன போடுறோன்னா, மிளகாத்தூள் போட போகிறோம். 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட போகிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போடுறேன், குழம்பு மிளகாத்தூள். அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பும் நான் சேர்க்க போகிறேன். காரம் உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ப. எண்ணெயும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க நிறைய எண்ணெய் கூட சேர்த்து நல்லா ஆயிலியாக தொக்கு செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை எல்லா பொருட்களையும் போட்டு கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆகிடும். மாங்காய் நல்லா வெந்து கொலன்னு ஆகிடும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதோட தொக்கு டேஸ்ட்டு சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக ஈஸியாக ஒரு மாங்காய் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.